dear friends, டாக்டர் MURALI.YT என்ற நமது சேனலில் இந்த தடவை ஒரு மாறுதலுக்காக வழக்கம் போல் நோய்களை பற்றி பார்த்துட்ருக்காம இந்த தடவை நோய்களை குணமாக்கும் ஒரு சூப்பர் ஃபுட்டை பற்றி பார்க்கலான்னு. ஆம், கீரைகளை பற்றி தான். ஸ்பினாச் கிரீன் ஜெம் என்று கூறுகிறார்கள். கீரைகளில் எத்தனையோ வகை இருக்குது, 100லேருந்து 150 வகை இருக்குன்றாங்க. எல்லாத்த பற்றியும் பார்க்குறதுன்றது இந்த இடத்துல முடியாத காரியம், மணிக்கணக்கில் ஆகும். முக்கியமாக ஒரு 14 வகை கீரைகளை பற்றி மருத்துவ குணங்களை விரிவாக கடைசியில் சொல்கிறேன். ஆரம்பத்தில் கீரைகளுடைய பொதுவான மருத்துவ குணங்களை பற்றியும் சமையல் குணங்களை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். கீரைகள்லேருந்து ஏக விதமான நோய்களை மாயமில்லை மந்திரமில்லைன்னு குணமாக்குற அளவு சக்தி இருக்குது. இது ஒரு ஏழை பங்காளன், இது ஒரு சகல ரோக நிவாரணி என்று கூறலாம். இது சூப்பர் ஃபுட் என்று முதலில் சொன்னேனே, அதுக்கு எந்த வகையிலும் சந்தேகமில்லை. இது ரொக்கத்தங்கமோ இல்லையோ, சொக்கத்தங்கமோ இல்லையோ, இது ஒரு பச்சை தங்கம். சந்தேகமில்லாமல் இது ஒரு கிரீன் ஜெம் என்று கூறலாம். ஆரம்ப காலங்களில் 1930களிலே கீரைகளை பற்றி உலகெங்கும் பெருமையை பறைசாற்றி நிலைநாட்டிய பெருமை பாப்பாய் த செயிலர் மேன் என்ற ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு போய் சேருது. அந்த கேரக்டர் பாடிய இந்த ஒரு பாடல் போதும் கீரைகளுடைய பெருமையை நிலைநாட்ட. I am strong to the finish because I eat the spinach அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார் அவர். அடுத்தது, இந்த கீரைகளை தலைமையில் வச்சு கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணங்களில் 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, அதனுடைய மெடிசினல் சுப்பீரியாரிட்டி, மருத்துவ குணங்கள். 2வது, அதனுடைய culinary versatility, அதாவது சமையல் மேன்மை. முதல்ல நம்ம இதனுடைய மெடிசினல் சுப்பீரியாரிட்டியை பற்றி பார்ப்போம். மருத்துவ குணங்கள். மருத்துவ குணங்கள்னால் சொல்லி மாளாது, அந்த அளவு மருத்துவ குணங்கள் இருக்குது கீரைகளுக்கு. கீரைகள் எல்லாம் ஒரு மெடிசினல் பவர் ஹவுஸ் என்று சொல்லலாம். இந்த கீரைகளில் மினரல்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. வைட்டமின்ஸ் ஏ, சி, கே, ஃபோலேட்ஸ் நிறைய இருக்குது. நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீஷியம், அயர்ன் நிறைய இருக்குது இந்த கீரைகளில். இதை தவிர இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கான நல்ல சத்துக்கள்லாம் நிறைந்து இருக்குது. கீரைகளில் கலோரிஸ் ஜாஸ்தி கிடையாது. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இதிலே கொலஸ்ட்ரால் கிடையாது. அடுத்தது, கீரைகளில் கலோரிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது, ஜீரண சத்து அதிகமாகும், கொலஸ்ட்ரால் கிடையவே கிடையாது. இன்னும் என்னங்க வேணும்? கீரைகளை பற்றி நான் இப்பொழுது அதில் உள்ள சத்துக்களை பற்றி என்னென்ன இருக்கிறது, ஒரு 100 கிராம்ஸ் கீரையை எடுத்தால் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை காம்போசிஷனை பற்றி பார்க்கலாம். இதை வருது பாருங்கள் உங்கள் முன்னால், இந்த சார்ட்டை விரிவாக பாருங்கள். அதில் எல்லா தேவையான சத்து பொருட்களும் இருப்பதை நீங்களே காணலாம். கீரைகள் எந்தெந்த உறுப்புக்கு என்னென்ன நன்மைகள் செய்யுதுன்னு பார்ப்போம். இருதயத்துக்கு இதில் வைட்டமின் கே இருக்குது, வைட்டமின் B6 ஃபோலேட்ஸ் இருக்குது, நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் இருதய நோய் வர ரிஸ்க்கை இது குறைக்குது, பிபியை கண்ட்ரோலில் வைக்குது. இதை தவிர நைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால ஆர்டரிஸினுடைய இலாஸ்டிசிட்டி, இலகுத்தன்மை, இலாஸ்டிசிட்டியை அதிகப்படுத்துது. அடுத்தது, கண்களுக்கு இது ரெட்டினா டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்குது, கெரட்டினாய்ட்ஸ் இருக்கிறதுனால. அடுத்தது, போன்ஸ் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் வைட்டமின் கே இருக்கிறதுனால எலும்புகளை பலப்படுத்துது. அடுத்தது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது, அதனால் இது ஜீரண சக்தியை ஜாஸ்திப்படுத்துது, மலச்சிக்கலை குணப்படுத்துது. அடுத்தது,
முடி வளர்கிறதுக்கு, முடி பளபளப்பாக இருக்கிறதுக்கு, அடுத்தது சரும நோய்களுக்கு குணப்படுத்துறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. இதை தவிர இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மலிஞ்சு கிடக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுன்றது கேன்சர் வர ரிஸ்க்கை குறைக்குது. இதை தவிர இது க்ரானிக் டிசீசஸ் எல்லாம் கம்மிப்படுத்துது, குணப்படுத்துது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. இவ்வளோ நன்மைகள் மலிந்து கிடக்கும் கீரைகளை நான் ஏன் உடணும்? இதை தவிர மெடிசினல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு முக்கியமானது, இது பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இப்போது இதுவரை நம்ம மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸையை பார்த்தோம். அடுத்தது அந்த குலினரி வெர்சட்டாலிட்டின்னு சொன்னேனே, அதை பற்றி பார்ப்போம். இது மாதிரி ஒரு வெர்சடைல் சமைக்கிற ஐட்டம் நமக்கு கிடைக்குமான்றது சந்தேகமே. இதில் செய்ய முடியாத ஐட்டங்களே கிடையாது. என்னென்னு பார்ப்போம் வாங்க. இந்த கீரைகளை வச்சு குழம்பு, பொரியல், கூட்டு, சூப், துவையல், ஜூஸ், ஸ்மூத்தி, சாலட், கர்ரீஸ், பாலக் பன்னீர், தால் பாலக், ஸ்பினாச் பிரியாணி, பாலக் பராத்தா, பாலக் ரைஸ் இன்னும் விதவிதமாக சமைக்கலாம். நம்ம நாக்கின் சுய அரும்புகளை திருப்தி செய்யலாம். இதுவரை நம்ம கீரைகளுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம். இதனுடைய குலினரி வெர்சட்டாலிட்டியை பார்த்தோம். அடுத்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி 14 வகை கீரைகளுடைய மருத்துவ குணங்களை விரிவாக பார்க்கலாம். முதல்ல பொன்னாங்கண்ணி கீரை. கிட்ட பார்வை பிரச்சனை தீரும், கண்களில் நீர்வடிதல் நிற்கும், கண்கட்டி கண் தொற்று குணமாகும், மங்கலான பார்வை சரியாகும், கூந்தல் நன்கு வளரும், உடல் சூடு குறையும், எலும்பு பலமாகும். அடுத்தது மணத்தக்காளி கீரை. வாய்ப்புண் வயிற்றுப்புண் குணமாகும், உடம்பு சூடு தணியும், தோல் பளபள என மின்னும், கல்லீரலுக்கு சிறந்த மருந்து. பாஸ்பரஸ், இரும்பு, கால்சியம், வைட்டமின் ஏ, சி, டி, தாது பொருட்கள் முதலியன நிறைந்தது. அடுத்தது பசலைக்கீரை. பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க, பாலாக் என்றாங்க ஆங்கிலத்தில். இரத்த உற்பத்திக்கு உதவும், பிளட் கவுண்ட் அதிகமாகும், தசைகளை வலுப்படுத்தும், உடல் சூட்டை தணிக்கும், சர்க்கரை நோய்க்கு நல்லது, நீர்க்கடுப்பு நீரடைப்பு குறையும், சிறுநீர் பெருக்கி சரும பிரச்சனைகளை தீர்க்கும், நோய் தொற்று குறைக்கும், வாய்ப்புண்களை போக்கும், மூளை வளர்ச்சிக்கு உதவும், புற்றுநோயை தடுக்கும், கர்ப்பிணிகளுக்கு நல்லது. அடுத்தது முருங்கைக்கீரை. உடல் வலிமை அதிகரிக்கும், இரத்த சுத்திக்கு நல்லது, ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும், இரும்புச்சத்து அதிகம் உள்ளது, மலச்சிக்கலை குறைக்கும், முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவும், முடி உதிர்தலை குறைக்கும், இளநரை மறையும், ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும், கண் பார்வை அதிகரிக்கும், உடல் சூடு குறைக்கும், வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும், பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது, காய்ச்சல், கை கால் வலி, மூட்டு வலி, ஆஸ்மா, மார்பு சளி, தலைவலிக்கு ரொம்பவும் நல்லது. எல்லாரும் எங்கப்பா ஓடுறீங்க? மீதியை கேட்டு போங்க, முருங்கீரை பறிக்குவா. அடுத்தது முளக்கீரை. மலச்சிக்கலை போக்கும், எலும்பல் தொண்டைப்புண் குறையும், தோல்வியாதிகளுக்கு நல்லது, கண் பார்வை தெளிவாக்கும், மாலைக்கண் நோய் போக்கும், மூளை வளர்ச்சிக்கு நல்லது, பசியை தூண்டும், உடல் எடை அதிகரிக்கும். அரைக்கீரை உடம்பு வலி, தலை சுற்றல், பித்தம் இவற்றை குறைக்கும், ஆண்மையை பெருக்கும், குடல் புண் ஆறும், விஷமுறிவு தோல் நோய்க்கு நல்லது, நரம்பு தளர்ச்சி சோர்வை குறைத்து உடல் வலுப்பெற உதவும், இரத்தத்தை அதிகரிக்கும், பிரசவித்த பெண்களுக்கு ஊட்டம் அளிக்கும், பால் அதிகம் சுரக்க செய்யும், வாயு பிரச்சனை மிகவும் நல்லது. சிறுகீரை மலச்சிக்கல், பித்தம், தளர்ச்சி இவற்றுக்கு நல்லது, வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆற்றும், ஸ்கின் அலர்ஜிக்கு நல்லது, உடல் பருமன் குறைப்பதில் உதவும், உடம்பில் உள்ள விஷத்தன்மைகளை நீக்கும். தண்டுக்கீரை. இதன் தண்டு இலைகள் ரெண்டுமே பயன்படும், உடல் எடை குறைக்கும், பிளட் கவுண்ட் அதிகரிக்கும், எலும்பு பலப்படும். அகத்திக்கீரை உடல் சூட்டை தணிக்கும், இதய படபடப்பை குறைக்கும், தாய்ப்பால் சுரக்க உதவும், உடல் புழுக்களை வெளியேற்றும், பித்தம், தலை சுற்றல், மயக்கம் குறையும், இரத்த சுத்திக்கு மிகவும் நல்லது. அடுத்தது வல்லாரக்கீரை. ஞாபக சக்தி, மெமரி பவரை அதிகரிக்கும், ஐக்கு அதிகமாகும். வெந்தயக்கீரை வயிற்றுப்புண் குறையும்,
பேதிக்கு நல்லது, அதிக இரும்புச்சத்து உள்ளது, கல்லீரலை பலமாக்கும், மலச்சிக்கலை குணமாக்கும். தூதுவளை கீரை சளி இரும்பல் குறைக்கும், சரும நோய் போக்கும், கல்லீரல் புற்றுநோயை எதிர்த்து வேலை செய்யும். முடக்கத்தான் கீரை மூட்டு வலி எப்பவும் வராமல் பாதுகாக்கும், கை கால் முடக்கத்தை குணமாக்கும், எலும்புகளை உறுதியாக்கும், வாதத்தை கட்டுப்படுத்தும், யூரிக் ஆசிடை கரைத்து கிட்னிக்கு எடுத்து செல்லும். கடைசியாக காசினி கீரை உடல் சூட்டை குறைக்குது. காசினி கீரை சிறுநீரகத்தை சீராக செயல்பட வைக்கும். இப்படியாக இந்த 14 வகை கீரைகளை பற்றியும் நாம் பார்த்தோம். அடுத்தது கடைசியாக எந்த கீரை பெஸ்ட்டு ஆராய்ச்சி செய்யாமல் இதில் அது இருக்கா அதில் இது இருக்கா இதெல்லாம் விட்டுட்டு எந்த கீரை பிடிக்குதோ அந்த கீரையை மாற்றி மாற்றி ரெகுலராக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம முதல்ல சொன்னோமே நம்ம பாப்பை செயலர்மேன் அது மாதிரி ஸ்ட்ராங் ஆகலாம். ஸ்பினாச் டே கீப்ஸ் த டாக்டர் அவே என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கீரக சம்பந்தப்பட்ட 2 பாயிண்ட்டுக மூட நம்பிக்கைகள் சந்தேகங்களை பற்றி இப்போ பதில் சொல்கிறேன். தினம் கீரை சாப்பிட்லாமா? தாராளமாக பேஷாக சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி பிடிச்ச கீரையை மாற்றி மாற்றி ரெகுலராக சாப்பிட்லாம், தினம் சாப்பிட்லாம். அடுத்தது கீரைகளை ராத்திரி சாப்பிடக்கூடாதுன்றாங்களே, சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிடலாம். இரவில் கீரைகளை உண்ணுவதால் எந்த பிரச்சனையும் வராது. மருத்துவ ரீதியாக சாப்பிடக்கூடாது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. பழங்காலைகளில் இரவிலே போதிய லைட் வெளிச்சம் இல்லை, அதனால் பறிச்சிட்டு வர்ற இடங்களில் விஷப்பாம்பு பூச்சி இருக்கும், அதனால் வேண்டாம் என்று நினைத்திருப்பார்கள். கூடவே விஷ செடிகளை சேர்த்து பறிச்சிட்டு வந்து சமைச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம் இருந்திருக்கும், அதனால் வேண்டாம் சொல்லியிருப்பாங்க. ஜீரணம் ஆகாது ராத்திரி சாப்பிட்டான்றாங்களே, என்னங்க அது? ராத்திரியில் நம்ம விருந்துக்கு போய் டின்னரில் அடிக்கிற மட்டன், பிரியாணி, சிக்கன் இதெல்லாம் ஜீரணம் ஆகுது, இது ஜீரணம் ஆகாதா? தாராளமாக சாப்பிட்லாம், தினம் சாப்பிட்லாம், ராத்திரியில் சாப்பிட்லாம். கடைசியாக எனக்கு ஒரு ஆசை, இந்த வீடியோவை நீங்கள்லாம் கேட்ட பிறகு நீங்கள்லாம் பாட வேண்டிய பாட்டு பச்சை தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு பாடணும். இந்த வீடியோ மெடிக்கல் பர்பஸ்க்காக மட்டும் தயார் செய்யப்பட்டது. லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை, உங்களுடைய சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்போடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.